ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷனினால் வெளியீடு செய்யப்படும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வணிக கல்வி, பொருளியல், கணக்கீடு ஆகிய பாடங்களுக்கான அலகு ரீதியான மற்றும் தேர்ச்சி மட்ட ரீதியான தொகுப்பாய்வு செய்யப்பட்டு நடைமுறை விடயங்களை அப்டேட் செய்து சிறப்பு வெளியீடாக வெளிவரும் கடந்த கால வினா தொகுப்பு புத்தகங்களை தற்போது நாடு முழுவதும் உள்ள புத்தக சாலைகளில் பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான நாட்டின் எப்பாகத்திலும் இருந்து இணைந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆன்லைன் மூலமான வகுப்புகளும் நடைபெற்று வருகின்றன. மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07734348558. ஸ்மார்ட் வியூ பப்ளிகேஷன். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம யூனிட் 2 ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம யூனிட் 2லேருந்து யூனிட் 3 படிக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் 3. ஸோ யூனிட் 3 என்று பார்க்கும்போது நம்ம யூனிட் 2ல் படித்த விஷயங்களை திரும்பி ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். யூனிட் 2ல் நம்ம என்ன படிச்சிருக்க வேண்டாம், ஒரு கொடுக்கல் வாங்கல்கள் நிறுவனங்கள் தரும்போது அந்த நிறுவனங்களில் அந்த கொடுக்கல் வாங்கலை கணக்கீடு சமன்பாடில் பதிகிறது. ஸோ இதுக்கும் இந்த யூனிட் 3க்கும் சம்மந்தம் இருக்குது, அதனால் அதை பற்றி கழிச்சிட்டு போவோம். சொத்துக்கள் சமன் பொறுப்புக்கள் சக உரிமையாண்மை, இது பேசிக் கணக்கீடு சமன்பாடு. இந்த பேசிக் கணக்கீடு சமன்பாடு என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு சொத்துக்களில் பொறுப்புகளில் கொடுக்கல் வாங்க தரப்படும் போது அந்த கொடுக்கல் வாங்கலை இது எப்படி பதிகிறோம்னு பார்ப்போம். ஸோ ஒரு கொடுக்கல் வாங்க தரப்படும் போது அது நான் சொல்கிறேன்னு சொன்னால், உரிமையாளர் மூலதனமாக காசு கொண்டா உரிமையாளர் மூலதனமாக காசு கொண்டா அது உதாரணத்துக்கு ஒரு 200,000 வச்சுக்கொள்ளுமே. ஸோ 200,000 ரூபாய் சொத்துக்கள் அதிகரிப்பு ஏற்படும், என்ன காசு வருது, உரிமையாளர் அதிகரிப்பு ஏற்படும், என்ற உரிமையாண்மை மூலதனமாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. சரி, ஓகே. ஸோ இதுதான் இது தாக்கமாக இருக்குது. அப்போ இங்கே கணக்கீடு சமன்பாடு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்குகிற தாக்கங்களை ப்ளஸ் மைனஸ் போட்டு நம்ம பதிவோம். ஸோ அதிகரிக்கிறதா ப்ளஸ் போடுவோம், குறையுதுன்னா மைனஸ் போடுவோம். ஸோ இதுதான் நம்ம கணக்கீடு சமன்பாடில் பேசிக்காக படித்த விஷயம். அப்போ கணக்கீடு சமன்பாடில் கொடுக்கல் வாங்கலை பதியணும் என்றால், கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கீடு சமன்பாடுகளுக்கு சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாளர் ஏற்படுத்துகிற தாக்கத்தினை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் என்ற அடிப்படையில் ப்ளஸ் மைனஸ் போட்டு பதிஞ்சோம் என்றால் அது கணக்கீடு சமன்பாடில் இரட்டை விளைவை பதிகிறோம் என்று அர்த்தம். ஸோ அதில் தாக்கத்தை பதிகிறோம் என்று அர்த்தம். ஸோ இதைத்தான் நம்ம 2ஆம் பாடத்தில் செய்து கொண்டிருந்தோம். ஸோ இந்த இரட்டை விளைவு கணக்கீடு சமன்பாடு பதிகிறத்திலிருந்து நம்ம எங்கே மாறப்போகிறோம் என்றால் இரட்டை பதிவு முறைக்கு மாறப்போம். இந்த இரட்டை பதிவுகளில் பதியும் போது இதே கொடுக்கல் வாங்கல் தான், இதே விஷயம் தான், இதே கொடுக்கல் வாங்கல் தான். நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் என்றால், இதை ப்ளஸ் மைனஸ் என்று பதிகிறதுக்கு பதிலாக வரவு செலவு என்று பதிய போகிறோம். ஸோ நீங்கள் உடனே யோசிக்கக்கூடாது, ப்ளஸ் அண்டா வரவு மைனஸ் அண்டா செலவு அப்படி இல்லை. அப்போ அந்த கன்செப்ட் இல்லை இங்கே. சரியா? வரவு செலவு பதிய போகிறோம். வரவு செலவு பதிகிற முறையில் தான் இங்கே கொண்டு வரப்போகிறோம். வரவு வைக்கணும்னா இங்கே ப்ளஸ் வைக்கிறதெல்லாம் கொண்டு அங்கே வர வைக்கணும், இங்கே மைனஸ் வைக்கிறதெல்லாம் கொண்டு அங்கே செலவு வைக்கணும். இந்த கருத்துமே இல்லை, அப்படி ஒன்று இல்லை. இங்கே இது புது கன்செப்ட் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. சரியா? இப்போ கணக்கீட்டு சமன்பாட்டுக்கும் இரட்டை பதிவும் தொடர்பு இருக்குது. இங்கே மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணுறதெல்லாம் இங்கே வர வேண்டும், மைனஸ் பண்ணுறதெல்லாம் செலவு வேண்டும், அந்த கன்செப்டே இல்லை. ஸோ இது ஒரு புது முறையாக பார்க்கணும். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு இந்த கணக்கீட்டு சமன்பாடு இதுக்கு தொடர்பு இருக்குது. நம்ம இடையில் படிக்கும்போது கூட என்ன செய்யும், இடையில உங்களுக்கு செய்யும் தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இடையில கூட அதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குன்னு சொன்னால், கொடுக்கல் வாங்கல்கள் இருக்குன்னு சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளை அறிக்கைப்படுத்துகின்ற முறைகள், நிகழ்வுகள் இருக்குன்னு அது அறிக்கைப்படுத்துகின்ற முறைகள், எப்படி அறிக்கையிடலாம், எப்படி பதிவு செய்யலாம் என்று தான். அறிக்கை இடல் என்று பார்த்தோம்னா 2 முறையில் அறிக்கையிடலாம். சரி, அறிக்கையிடும் முறைன்னு சொல்லலாம் இல்லையா? அறிக்கையிடும் முறை என்று பார்த்தோம்னால் இதை 2 முறையில் அறிக்கைகள் செய்யலாம். அப்போ எப்படி அறிக்கைகள் செய்யலாம்னா, ஒன்று நம்ம பார்த்தது கணக்கீட்டு சமன்பாடு. கணக்கீட்டு சமன்பாடு. ஸோ கணக்கீட்டு சமன்பாடு நம்ம என்ன செய்திருக்கிறோம், நம்ம இது கடைசியாக விளங்கப்படுத்துகிற மாதிரி சொத்துக்கள் சமன் பொறுப்புக்கள் சக உரிமையாண்மைன்னு சொல்லிட்டு இது பேசிக் சமன்பாடு இருந்தால் இது நம்ம விரிவாக படிச்சிருக்கோம். ஸோ இருப்பு, காசு இல்லையா, வியாபார வருமதி, ஸோ அப்படின்ற எல்லாத்தையும் விளக்கமாக போட்டு எழுதுகிற மாதிரி அளவுக்கு படிச்சிருக்கோம். ஸோ ஓகே. அப்போ இந்த கணக்கீட்டு சமன்பாடில் பதிகிறது. ஸோ இந்த கணக்கீட்டு சமன்பாடு ப்ளஸ் மைனஸ் என்ற அடிப்படையில் பதிவுகளை செய்கிறது தான் இந்த அறிக்கையிட முறையில் உண்டு. கணக்கீடு சமன்பாட்டு முறையில் அறிக்கையிட முறை என்று சொல்கிறது நம்ம 2ஆம் பாடமாக இதை படிச்சிட்டோம். ஸோ கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் தரப்படும் போது அந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளானது அறிக்கையிட முறை என்று பார்க்கும் ஒரு வகையில் பார்த்தோம்னா கணக்கீடு சமன்பாடு முறையில் அறிக்கிறது. அதை நம்ம 2ஆம் பாடமாக படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ 3ஆம் பாடமாக படிக்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இதே கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு அறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறது இரட்டை பதிவு முறை. இந்த இரட்டை பதிமுறையில் பார்த்தோம்னால் இங்கே ப்ளஸ் மைனஸ் என்று எழுதுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன எழுதுவோம், வரவு செலவு என்று எழுதுவோம். ஸோ நம்ம இங்கே என்ன எதிர்பார்ப்போம்னு சொன்னால், நம்ம ஒரு கொடுக்கல் வாங்கலை பதியும் போது, ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கான இரட்டை பதினை செய்யும் போது வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு வரும் என்று எதிர்பார்ப்போம். அப்போ வரவுக்கு சமமான செலவு பதிவுன்னு சொன்னால் இங்கே நம்ம
இப்படி ஒரு சமன்பாடை போட்டு எழுதுன மாதிரி இங்கே நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் இதுக்கு கணக்கு செய்வோம். ஸோ இது ஒரு கணக்காக இருக்குது. டி ஃபார்மில் வர கணக்கெல்லாம் டி ஃபார்மில் வரமாக இருக்குது. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது வரவு சைட், இந்த சைடெல்லாம் செலவு சைட். இந்த சென்ட்ரல் கோட்டுக்கு இங்கால சைடு வந்து வரவு சைடு, சென்ட்ரல் கோட்டுக்கு அங்கால சைடு வந்து செலவு சைடு. இப்போ நம்ம இருப்புக்களில் அதிகரிப்பு செய்தோம் அப்படின்னு சொல்லி மாதிரி இப்போ அதாவது நம்ம எழுதின கொடுக்கல் வாங்கல் என்ன இங்கே வந்து. ஸோ இங்கே நம்ம செய்த கொடுக்கல் வாங்கல் உரிமையாளர் மூலதனம் இடல். உரிமையாளர் மூலதனம் இட்டால் சொத்துக்களில் காசு அதிகரிக்கும் என்றும் உரிமையான அதிகரிக்கும் என்று செய்ய வந்து இதில் பாஞ்சிருக்கும் என்றால் இதே விடயத்தை இதே கொடுக்கல் வாங்கலை கணக்கிட்டு சமன்பாடில் பாஞ்சதை இரட்டை பதிமுறை கொண்டு வந்தோம்னா 2 கணக்கு திறக்க வேண்டி இருக்குது. அப்போ என்னென்ன கணக்குன்னு பார்த்தோம்னா அதில் சிம்பிளாக போட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு விளம்பரம் பண்ணுறதுக்காக. ஒன்று காசு கணக்கு, 2வது உரிமையாண்மை கணக்கு. காசு கணக்கில் வரவில் 200,000 வைக்கணும், உரிமையாண்மை கணக்கில் செலவு 200,000 வைக்கணும். ஸோ நம்ம எப்படி செய்கிறோம்ன்ற நான் இன்னும் டீப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷனாக உங்களுக்கு போகும்போது விளங்கப்படுத்துவேன். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் தெரிய விளங்கினா சரி, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளானது கணக்கீட்டில் அறிக்கைப்படுத்துகின்ற முறைகளில் ஒரு முறை கணக்கீட்டு சமன்பாடு, இந்த கணக்கீட்டு சமன்பாட்டு முறை நீங்கள் 2ஆம் பாடத்தில் படிச்சுட்டீங்க. இன்னொரு முறை நமக்கு வந்து இரட்டை பதிவுமுறை. இந்த இரட்டை பதிவுமுறை தான் நம்ம 3ஆம் பாடத்தில் படிக்க போகிறோம். இங்கே கணக்கீட்டு சமன்பாட்டு முறையில் ப்ளஸ் மைனஸ் என்று சொல்லி கொடுக்கல் வாங்குகிற விளைவுகளை தாக்கங்களை நம்ம எழுதினோம். இரட்டை பதிவுமுறையில் ப்ளஸ் மைனஸ் என்று எழுதாமல் கணக்குகளில் வரவு பக்கம் செலவு பக்கம் இருக்கிறதுனால வரவுக்கு சம செலவு அடிப்படையில் பதிவுகளை செய்வோம். ஸோ இதை செய்கிற முறை தான் இரட்டை பதிவுமுறை. இந்த இரட்டை பதிவுமுறை எதுக்கு முக்கியம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இதுக்கு பூரா படிக்க போகிற பாடம் 4ஆம் பாடம் 5ஆம் பாடம்னு சொல்லி அப்படியே வந்து 13ஆம் பாடம் வரைக்கும் 12ஆம் பாடம் வரைக்கும் இந்த இரட்டை பதிவுமுறை தான் பின்பற்ற போகிறோம். அப்போ கணக்குகளில் நிதிக்கூற்றுகளை வெளியீடு செய்கிறாங்க. நிதிக்கூற்றுகள்லாம் படித்தோமா இல்லையா? 1ஆம் பாடத்தில் படித்த நிதிக்கூற்றுகள் படிக்கிறோம்னா அந்த நிதிக்கூற்றுகளில் கொடுக்கல் வாங்கல்களை பதிகிறதுக்கான முறையாக நம்ம இரட்டை பதிவுமுறை தான் பின்பற்றுவோம். கணக்கீடு சமன்பாடு நம்ம எல்லா இடத்துலையும் பின்பற்ற மாட்டோம். கணக்கீட்டு சமன்பாடுன்றதை எல்லா வணிகங்களையும் எல்லா இடத்துலையும் பின்பற்ற மாட்டோம். இரட்டை பதிவுமுறை தான் நம்ம எல்லா இடத்துலையும் பின்பற்றுவோம். அப்போ இரட்டை பதிவுமுறை அடிப்படையில் நம்ம கணக்கு செய்து மூலேடுகள் செய்து அப்படி எல்லாம் செய்து நிதிக்குலாம் செய்து கணக்கு நம்ம வந்து அறிக்கைகள் செய்கிறோம்னு சொன்னால் இந்த இரட்டை பதிவுமுறை பின்பற்றப்படும். ஸோ நம்ம வந்து இப்போ சொல்லணும்னு சொன்னால் இப்போ நம்ம வந்து ஒரு நிறுவனத்தின் நிதிக்கூறுகளை பார்க்குறதுக்காக நம்ம ஒரு ஆண்டறிக்கை எடுத்தோம்னு சொன்னால் ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதுக்கு நெஸ்லே கம்பெனி எடுத்தோம்னா நெஸ்லே கம்பெனியோட ஆண்டறிக்கை பார்த்து அந்த நிறுவனம் எப்படி செயல்படுன்னு பார்க்கணும்னு சொன்னால் அந்த நிதிக்கூற்று எல்லாமே இந்த இரட்டை பதிவுமுறை அடிப்படையில் முடித்து நிதிநிலைமை கூற்று, வருமான கூற்று, காசு பாஞ்ச கூற்று அப்படியான நிதிக்கூற்று எல்லாமே இந்த இரட்டை பதிவுமுறை கடிதமாக செய்யப்பட்டிருக்கும். கணக்கீடு சமன்பாட்டு முறையில் செய்யலாம். பட் அந்த கணக்கீடு சமன்பாடு அவ்வளோ டீப்பான கணக்கில் பெருசெல்லாம் செய்ய மாட்டான். ஒரு சிறிய வணிகங்களோட கணக்கு மட்டும் தான் அவங்க செய்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பதியையும் தெரியணும், இது எப்படி நம்ம வந்து 15 விஷயங்களை விளங்கப்படுத்துறது அதாவது விவரிக்கணும்னு தெரியணும். ஸோ இங்கே வர விஷயம் என்ன இரட்டை பதிவுமுறைன்னு சொல்கிறது முழுக்க நம்ம இதுக்கு போகிற படிக்க போகிற பாடங்கள் எல்லாத்துலேயும் இந்த இரட்டை பதிவுமுறை பின்பற்ற வேண்டி இருக்குது. இரட்டை பதிவுமுறை அவ்வளோ பெரிய கஷ்டமான செக்ஷன்லாம் இல்லை, ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய செக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேசிக் இது 2ஆம் பாடம்னு சொல்கிறோம், 3ஆம் பாடம்னு சொல்கிறோம், இது பேசிக். ஸோ இதில் வந்து இரட்டை பதிவு எப்படி செய்ய போகிறோம், இரட்டை பதிவு எப்படி கணக்கில் பதிய போகிறோம், கணக்குகள் எப்படி சமப்படுத்த போகிறோம், எப்படி பரிசீலனை தயாரிக்கும். ஸோ மெயினான விஷயம் இதுதான் சரியா. ஸோ இந்த இரட்டை பதிவு முறையில் நம்ம வந்து செய்ய போகிற விடயங்கள் இரட்டை பதிவு படிச்சுட்டு இந்த 3ஆம் பாடத்தில் நம்ம இதெல்லாம் பழக போகிறோம்னு பார்த்தோம்னால் ஸோ 3ஆம் பாடத்தில் படிக்க போகிற விஷயங்கள் ஒன்று நமக்கு தெரியணும். கணக்கீட்டு செயல்முறை படி பார்த்தோம்னா ஒன்று வந்து கொடுக்கல் வாங்கல்கள் தருவாங்க. இந்த கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் தரப்படும் போது அந்த விடயங்களை பேரேடுகளில் அல்லது கணக்குகளில் அல்லது பேரேடுகளில் இரட்டை பதிவு எப்படி செய்கிறது என்றதை நம்ம பதிவு தெரியும். இரட்டை பதிவு வசனமாகவும் எழுதலாம், பதிவாகவும் எழுதலாம். சாதாரணமாக பார்ப்போம். இரட்டை பதிவு செய்யப்பட்ட பிறகு 3ஆவதாக நீங்கள் கணக்குகளை சமப்படுத்த பழகுவீங்க. சமப்படுத்துதல். ஸோ கணக்கு எப்படி சமப்படுத்துறதுன்னு பழக போகிறீங்க. 4ஆவதாக அதை வச்சுக்கொண்டு பரீட்சை மீதி எப்படி தயாரிக்கிறது இந்த 4 செக்ஷன் இந்த மெயினாக இந்த கொடுக்கலாம் அவங்களே தருவாங்க இல்லையா? கொடுக்கலாம் அவங்களே தராங்கன்றால் இந்த 3 விடையை தான் நம்ம இதில் மெயினாக படிக்கிற மாதிரி இருக்கும். கணக்குகள் எப்படி இரட்டைப்பதிவு செய்கிறது, அந்த இரட்டைப்பதிவு செய்யப்பட்ட கணக்குகள் எப்படி சமப்படுத்துறது, சமப்படுத்தப்பட்டது இப்படி பரீட்சை மீது தயாரிக்கிறது. ஸோ இது பேசிக். ஸோ இதுக்கு பிறகு வார எல்லா விடயங்களும் 4ஆம் பாடம் 5ஆம் பாடம் 6ஆம் பாடம் 7ஆம் பாடம் 8 9 10 11 12 ஸோ இதில் எல்லாத்துலேயும் இந்த இரட்டை பதிவு தான் பின்பற்றப்படும். ஸோ இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது இது ஒரு புது விஷயத்தை படிக்கிறதுனால சில விஷயங்கள் புதுசாக தெரியலாமே தவிர நீங்கள் 3ஆம் பாடத்துலேருந்து 4ஆம் பாடம் போனீங்கன்னா 3ஆம் பாடம் இந்த 3ஆம் பாடமை ஒரு பெரிய பாடமாகவே கருத முடியாது. ஏன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் தான் அதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால சில விஷயங்கள் புது விஷயங்களாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதே விடயத்தை நீங்கள் வந்து 4ஆம் பாடம் படிக்கும்போதோ 5ஆம் பாடம் படிக்கும்போது நீங்கள் பின்னுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் பாடம் என்பது மிகவும் இலகுவான பாடம். ஸோ அதில் வர விடயங்கள் சிலது நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் புரியலைன்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கான சில விஷயங்கள் பாடமாக்க வேண்டி இருக்குது.
ஸோ அந்த அடிப்படையில் இந்த பாடத்தை கொண்டு போனால் மிக இலகுவான பாடமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன செய்யப்படுது, நமக்கு வந்து உங்களுக்கு இரட்டைப்பதி முறைக்கான டியூட்கள் அனுப்பப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு கையில் கிடைச்சிருக்க வேண்டியது எதிர்பார்க்குறேன். அப்படி இரட்டைப்பதிக்கான உங்களுக்கு டியூட்டன் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த டியூட்டில் இருக்கிற விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போனோம்னா சரி. ஸோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு எப்படி நடக்கும், இந்த கிளாஸஸ் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நடந்து கொண்டிருக்க மாதிரி இருக்குது. ஒன்று யூனிட் 1 முடிச்சிருக்கோம், யூனிட் 2 முடிச்சிருக்கோம், இப்போ யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது விஷயம் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த பாடங்கள் அது நடந்து கொண்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வளமையை போல் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற ஆக்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும், டியூட்டும் வந்து போஸ்ட்டில் அனுப்பி வைக்கப்படும். டியூட்டெல்லாம் PDF எல்லாம் வழங்கப்படுறது இல்லை, டியூட் வந்து போஸ்ட்டில் அனுப்பி வைக்கப்படும். இது ரெக்கார்டட் கிளாஸ் தான் முழுக்க நடக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு டியூட் வந்து அனுப்பி வைக்கப்படும். ஸோ சில நீங்கள் பிந்தி வந்து வகுப்பில் இடைஞ்சால் கூட நீங்கள் கடைசியாக நடந்த ரெக்கார்டிங்கை பார்த்து கொண்டு செய்யலாம், நீங்கள் கிளாஸில் தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ மினிமம் பேமெண்ட் தான் இதில் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு டியூட்டுக்கான காசு மற்றும்படி டியூட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கான காசு மற்றது கிளாஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அமௌண்ட்டாக தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பாடத்துக்கு எவ்வளோ தான் கட்ட வேண்டியிருக்குமே தவிர மந்த்துக்கான கிளாஸ் ஃபீஸ் வந்து கட்டுறதில்லை. ஸோ ஒரு பாடத்தை இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் யூனிட் 3 என்றால் ஒரு 8 to 10 கிளாஸுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கொள்ள முடியும். ஸோ 8 to 10 கிளாஸுக்குள்ளே முடிச்சுக்கொள்கிறோம், அதுக்கான பேமெண்ட். ஸோ எண்ட் வந்து டியூட்டுக்கான பேமெண்ட், அடுத்த டியூட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கான காசு, இந்த இவ்வளோத்தையும் தான் நீங்கள் வந்து மொத்தமாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. சிறிய ஒரு அமௌண்ட் தான் வரும். ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 800 தான் உங்களை பே பண்ண சொன்ன மாதிரி இருக்குது. சிறிய ஒரு அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்குது. சரியா. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைன்னா கீழே நம்பரும் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக கான்டெக்ட் பண்ணுங்கடா. சரி. ஸோ டியூட் உங்களோட கையில் கிடச்சிருக்க வேண்டிய டியூட்லேருந்து ஒன்றா பார்த்து கொண்டு போகும். ஸோ முதல்ல பாருங்கள், பேஜ் நம்பர் 1 எடுங்க. தேர்ச்சி 3 என்ன சொல்கிறாங்க, இரட்டைப்பதி முறைக்கமைய கொடுக்கல் வாங்க நிகழ்வில் கணக்குகளில் பதிவு செய்தல். ஸோ பேசிக்காக அந்த விஷயங்கள் உங்களுக்கு சரி இவ்வளோதையும் அழிச்சுக்கொள்கிறோம் பார்ப்போம். ஸோ அதில் வந்து பாருங்கள், எண்ணக்கரு வரைபடம் ஒன்று தரப்பட்டிருக்கு இல்லையா. எண்ணக்கருப்படம் ஒன்று நமக்கு தரப்படும். அந்த எண்ணக்கருப்படம் என்ன சொல்லும், வளமையை போல் நம்ம என்ன செய்யப்படப்போது, ஒவ்வொரு பாடத்துலேயும் முன்னுக்கு எண்ணக்கருப்படம் தரப்படுறதுக்கான காரணம், ஸோ உள்ளுக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்றத சமரி அதில் இருக்குது. ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்தது பிறகு அந்த எண்ணக்கருப்படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்த முடியுமெண்டா நீங்கள் என்ன செய்தால் திரும்பி உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை படிக்க தேவையில்லை. அந்த அடிப்படையில் என்ன செய்யப்படுது, அந்த எண்ணக்கருப்படம் என்றது உங்களுக்கு முன்னுக்கும் ஒவ்வொரு பாடத்துலையும் தரப்படுது. ஸோ சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்கள், எண்ணக்கருப்படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் ஒன்று, நிதி கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளும் இரட்டைப்பதி முறைக்கமைய பதிவு. ஸோ இரட்டைப்பதி முறைக்கமைய என்ன செய்யும், வந்து பேரேடுன்னு சொல்லப்படுறது இல்லையா. பேரேடுன்னு சொல்லுவோம் அல்லது கணக்குகள் என்று சொல்லுவோம். பேரேடுன்னு சொன்னாலும் சரி, அல்லது கணக்குகள்னு சொன்னாலும் சரி, அல்லது பொதுப்பேரன்னு சொன்னாலும் சரி. ஸோ உங்களோட டியூட்டில் சொப்பியான வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அதில் போட்டுக்கணும். பேரேடு என்றதுக்கு இன்னொரு பேர் என்னது கணக்குகள், பேரேடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் பொதுப்பேரடு சொன்னாலும் சரி. ஸோ பொதுப்பேரடு துணை பேரது நம்ம பிறகு படிப்போம். ஸோ பேரட வகை என்றதோ அப்படி ஒன்று வரும். ஸோ பிறகு பார்ப்போம். சரியா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சோம் பேரடண்டா கணக்குகள் என்றும் அதை பயன்படுத்துவாங்க. சரியா. கணக்குகள வகை என்று பார்த்தோம்னா சொத்து கணக்கு, செலவீன கணக்கு. செலவு கணக்குன்றதை விட செலவீன கணக்குன்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். சரியா. அப்போ சொத்து கணக்கு, செலவீன கணக்கு, வருமான கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை இல்லை அது உரிமையாண்மை கணக்குன்னு மாற்றிக்கொள்ளும். உரிமை வரக்கூடாது, உரிமையாண்மை கணக்குன்னு மாற்றிக்கொள்ளும். ஸோ அப்படியான பாயிண்ட்களை மாற்றிக்கொள்ளும். சரியா. நமக்கு தெரியும், இது ஆல்ரெடி படித்த விஷயம் மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம யூனிட் 1 சில விஷயங்களை படிச்சிருக்கோம் இல்லையா. யூனிட் 1 நமக்கு வந்து நிதி கூற்றுக்களின் மூலங்கள், நிதி கூற்றுக்களின் மூலங்கள் என்ற அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை, வருமானம், செலவீனம் ரெண்டு நிதிக்கூற்றுக்களின் மூலங்களை நம்ம போட்டிருக்கோம். அப்போ நிதிக்கூற்றின் மூலங்களை சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையான, வருமானம், செலவீனம் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஹெட்டிங் நம்ம போட்டிருக்கிறோம், கணக்குகளின் வகைகள். கணக்குகளின் வகைகள் என்று போட்டிருக்கோம். ஸோ கணக்குகளின் வகைகள் என்று வரும்போது இதே விடயம்தான். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், வந்து இங்கே சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமையாண்மை கணக்கு, வருமான கணக்கு, செலவீன கணக்கு என்று சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது எங்கே படித்து நம்ம வந்து யூனிட் 1. அப்போ நிதிக்கூற்றுகளின் மூலங்கள் என்று கேட்டாலும் இதே 5 விடயம்தான். அதே 5 விடயம் தான் கணக்குகள். ஸோ கணக்குகள் என்று கேட்டாலும் அது 5 விஷயம் சொல்லும்போது கணக்கு முடிக்கும். ஸோ A-level எக்ஸாம், A-level கணக்கு பாடத்தை பொறுத்த வரைக்கும், பொதுவாக கணக்கு பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கணக்கீட்டில் இருக்கிற முக்கியமான 5 மெம்பர்ஸ்ன்னு சொன்னால் இங்கே 5 பேர் தான். இந்த 5 பேரோட தான் இந்த குடும்பம் கட்டியமைக்கப்படுது என்ற மாதிரி யோசிச்சுக்கொள்ளும். அப்போ கணக்கீடு என்று வரும்போது இந்த 5 விடயங்களை உள்ளடக்கியதை தான் கணக்கு வரப்போகுது. நம்ம என்ன கொடுக்கல் வாங்கலை பதிஞ்சாலும் இந்த 5க்குள்ளாம் வரும். அப்போ 5 வகையான கணக்குகள் தான் இருக்குது. இந்த 5 வகையான கணக்கை வச்சு தான் இந்த கணக்கீடு என்ற பாடம் முழுமையாக இயங்குது. ஸோ இந்த 5 பேர் தான் மெயினான ஆக்கள். ஸோ
சரிதானே? அப்போ சொத்து கணக்கு இருக்குது, பொறுப்பு கணக்கு இருக்குது, உரிமையாண்மை கணக்கு இருக்குது, வருமான கணக்கு இருக்குது, செலவின கணக்கு இருக்குது. இந்த 5 வகையான கணக்குகளுக்குள்ளான் எல்லா வகைப்படுத்தலுக்கும் வரப்போகுது. இப்போ என்ன கணக்கு எடுத்தோம்? இப்போ தளபாடம் அது ஒரு சொத்து கணக்கு, வங்கி கணக்கு அது ஒரு பொறுப்பு கணக்கு. ஸோ அப்படி எல்லா கணக்குகளும் இதுக்கெல்லாம் வரப்போகுது. இப்போ இந்த 5 வகையான கணக்குகளில் எப்படி பதிய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ இதானதுக்கு சொத்து கணக்குன்றதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சொத்து என்ன இருக்குது? நம்ம 2ஆம் பாடத்தில் படிச்சிட்டோமா இல்லையா? சொத்து என்றால் தளபாடம் சொத்து, மோட்டார் வாகனம் சொத்து, இருப்பு சொத்து, காசு சொத்து. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி கணக்கு திறக்கும். கணக்கு திறந்து பதிகமாக இருக்குது. ஸோ அதில் சிறப்பாக எண்ணக்கருப்படுத்த திரும்பி இருக்க பாருங்கள். அப்போ நமக்கு அப்படியான கணக்குகள் வருதுன்னு சொன்னால் கணக்குன்றது நான் சொல்லிட்டு என்னது டி ஃபார்மில் வாரது. எஸ் இல்லையா? டி ஃபார்மில் வாரதாக இருக்குது. சரி, அப்போ அதில் சொன்ன பாருங்கள் நமக்கு கணக்குகள் சொத்து கணக்கு இருக்குது, செலவீன கணக்கு இருக்குது, வருமான கணக்குன்னு சொல்லியிருக்காங்க, பொறுப்பு கணக்கு, உரிமையாண்மை கணக்கு சொல்லி இந்த 5 கணக்கை நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம். இந்த கணக்குகள் எப்படி வரும் என்று சொல்லி பார்த்தோம்னால் கணக்குகள் டி ஃபார்மில் வரும். இந்த கணக்குகளில் இது வரவு பக்கமாக இருக்கும், இங்கே பக்கம் செலவு பக்கமாக இருக்கும். சரியா? வரவு பக்கமோட இந்த சைடில் பதிவு செய்யணும், செலவு பக்கமோட இந்த சைடில் பதிவு செய்யணும். இப்போ காசு அதிகரிக்கிறீங்கனால் கணக்கீடு சமன்பாடை பொறுத்த வரைக்கும் காசு என்ற நிரலில் காசு அதிகரிக்க போகிறீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவீங்க, காசை குறைக்க போகிறீங்கன்னா மைனஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வங்கி கடன் இருக்குன்றால் வங்கி கடனை அதிகரிக்க போகிறீங்கன்னா ப்ளஸ் பண்ணுவீங்க, வங்கி கடனை குறைக்க போனால் மைனஸ் பண்ணுவீங்க. இப்போ எல்லாத்துமே செய்யும்போது ப்ளஸ் மைனஸ் என்று தான் எங்கள் கணக்கீட்டு சமன்பாடில் 15 கொண்டு இருந்தோம். இப்போ இங்கே வரவு செலவுன்னு பதியணும்னு சொன்னால் இப்போ நமக்கு எல்லா கணக்கும் ஒரே ஃபார்மேட் இல்லை. இதில் சொத்து மற்றும் செலவு இந்த ரெண்டையும், சொத்து மற்றும் செலவு ரெண்டையும் நம்ம அதிகரிக்கணும்னு சொன்னால் இங்கே வரவு வைக்கணும். சரியா? கணக்கு சொல்லி வரும்போது இப்படி டி ஃபார்ம் கணக்கு இருக்குது, இது ஒரு சொத்து கணக்கு. அதுக்கு ஒரு காசு கணக்காக இருந்தால் இந்த காசு மீதியை நம்ம அதிகரிக்க போகிறோம். நம்ம நிறுவனத்துக்குள்ள காசு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதை கொண்டு எங்கே பதியணும் என்றால் இங்கே பதியும், வரவு சைடில் பதியும். சரியா? உங்களோட நிறுவனத்துக்கு மூலமாக கொண்டு வந்த காசு இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த 100 கொண்டு இப்படி பதிகமாக இருக்குது. ப்ளஸ்ஸோ மைனஸ் ஒன்றும் போடல. காசு வரவு சைடு, இது செலவு சைடு. ஸோ வரவு சைடில் எழுதிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு விவரம் வந்து எழுதணும், இதனூடாக அந்த காசு வந்து எழுதணும். சரியா? பதிவுகள் செய்யும்போது விளங்கும், சிம்பிளாக விளங்கிக்கொள்ளும். அப்போ சொத்தும் செலவினமும் அதிகரிக்கணுமாக இருந்தால் வரவு வைக்கணும், குறைக்கணுமாக இருந்தால் என்ன செய்யும்? செலவு பதிவு செய்யணுமா இருக்குது. இப்போ இந்த 100 காசில் ஒரு 50,000 காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா 50,000 காசு வெளியில் போகுதா இல்லையா? அப்போ காசு கணக்கு செலவு. அப்போ 50,000 இங்கே பதிய வேண்டி இருக்குது. அப்போ கொள்வனை செய்ய கொடுத்தீங்கன்னா அப்போ அந்த இடத்துல என்ன செய்யும்? கொள்வனை வந்து விவரம் எழுதும். இந்த காசு மூலதனத்தினூடாக வந்தால் இந்த இடத்துல என்ன செய்யும்? மூலதனம் வந்து எழுதும். எதுக்காக என்ற விவரத்தில் இட்டு தொகையை எழுதும். காசு சொத்து என்பதனால அதிகரிக்கிறதுக்கு வர வைக்கிறீங்க. நான் சொன்ன விஷயம் சொத்தும் செலவினமும் அதிகரிக்கணும்டா வர வைக்கணும், குறைக்கணும்டா செலவு வைக்கணும். ஸோ மற்ற விஷயங்களை பார்த்தோம்னால் இங்கே பொறுப்பு, உரிமையாண்மை, வருமானம் இந்த 3 விடயங்களும் அதிகரிக்கணுமாக இருந்தால் நீங்கள் செலவு வைக்கணும். மாறி இந்த 3ஐயும் அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்றால் செலவு வைக்கணும், குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா வரவு வைக்கணும். சரியா? ஸோ அதுதான் நாங்கள் சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு பாருங்கள். நமக்கு சொத்துக்கும் செலவுக்கும் கீழே அதிகரிப்பு வரவு, குறைதல் செலவு. அது மாதிரி பொறுப்பு, வருமானம், உரிமையாண்மை கீழே அதிகரிப்பு செலவு, குறைதல் வரவு சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? எஸ். அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தோம்னால் இந்த வருமானம், செலவு ஆகிய ரெண்டுமே லாபம் கணிப்பதற்காக பயன்படுத்தப்படும். லாபம் அல்லது நட்டத்தினை கணிப்பதற்காக பயன்படுத்தப்படும். வருமான கணக்கில் இருக்கிற விடயங்களும் செலவின கணக்கில் இருக்கிற விடயங்களும் வருமான கூற்றுக்கு மாற்றப்பட்டு வருமானக்குள்ள லாபம் அல்லது நட்டம் கணிக்கப்படும். ஸோ அது எப்படி காட்டப்பட்டிருக்குது? ஸோ கீழே பாருங்கள், செலவுகளில் இருந்து ஒரு அம்புக்குறி, வருமானங்கள் இருந்து ஒரு அம்புக்குறி வருமான கூற்றுக்கு போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி பார்த்தோம்னால் எது இந்த சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை ஆகிய 3, இந்த சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை ஆகிய 3ஐயும் கொண்டு போய் நம்ம நிதிநிலைமை கூட்டு செய்வோம். அப்போ லாப நட்டத்தை கணிப்பதற்காக வருமான கூட்டு செய்வோம். சொத்து, பொறுப்பு, உரிமையாண்மை ஆகிய 3 நிதிநிலைமை அறிவதற்காக நிதிநிலைமை கூட்டு செய்வோம். இந்த 2 நிதி கூட்டு செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் காட்டப்பட்டிருக்காங்க பாருங்கள். நமக்கு ஒன்று வருமான கூட்டு செய்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்குது. வருமான கூட்டுலேருந்து வர லாபத்தை கொண்டு இதில் போடும். சரியா? அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. சரி, ஓகே. மேலே பரிசு மீது தரப்பட்டிருக்குது. பரிசு மீது என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கணக்குகளில் பதிஞ்சிட்டிங்கன்றால் இந்த கணக்குகள மீதிகளில் பரிசு மீதிக்கு மாற்றுவீங்க. ஸோ இந்த விடயங்கள் கணக்கு செய்யும்போது சில விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டியூட்டில் பாருங்கள், நோட் ஒன்று அதுக்கு கீழே தரப்பட்டிருக்குது. என்னது? வணிக நிறுவனங்கள் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்கு இரட்டை விளைவு காணப்படுகிறது. இது நம்ம கணக்கெடு சமன் படித்தது.
அதேபோல் இரட்டை பதிவின் அடிப்படையில் கணக்கீட்டு பதிவில் மேற்கொள்ள முடியும். ஸோ என்ன சொல்கிறாங்க என்றால் இரட்டை விலையின் அடிப்படையில் நம்ம கணக்கீட்டு சம்பளம் பதிஞ்ச மாதிரி இங்கே இரட்டை பதிவு முறையை பின்பற்றி கணக்கீட்டு பதிவில் மேற்கொள்ள முடியும். ஸோ இப்போ இதில் பார்க்கணும் இரட்டை பதிவு முறை என்னென்னு பார்ப்போம். இரட்டை பதிவு முறைன்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல்களை பதியும் போது சரியா ஒரு கொடுக்கல் வாங்கலை பதியும் போது இந்த வரவு செலவுலாம் சொன்னோமா இல்லையா, அப்போ அப்படி அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இரட்டை பதிவு செய்ய போகிறோம் என்றால் இரட்டை பதிவு செய்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் சரியா ஒன்று வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு இடம்பெறும். ஸோ இதுதான் நம்ம இரட்டை பதிவுன்னு சொல்கிறோம். ஒரு கொடுக்கல் வாங்கலை கணக்கீடு சமன்பாடில் பதிகிற மாதிரி கணக்கீடு சம்பளம் பதிவு என்ன பார்ப்போம், இடையில் சமன் இருக்குன்னு வச்சுக்கொண்டு இந்த சைடில் பதிகிற கொடுக்கல் வாங்கலை தாக்கவும் இதுக்கு இந்த சைடில் பதிகிற கொடுக்கல் வாங்கலை தாக்கவும் ரெண்டு பக்கம் சமனாக இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அப்படி ஒரு விதி அங்கே இருக்கிற மாதிரி இரட்டை பதிவு முறைக்கமைய கொடுக்கல் வாங்கலை பதிகிறங்களாக இருந்தால் வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு ஆகிற மாதிரி கொடுக்கல் வாங்கலை பார்த்துக்கணும் சரியா. அப்போ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் இரட்டை பதிவு முறைக்கமைய பதியும் போது வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு இருக்கணுமென்றதை சொல்கிற விதி தான் இரட்டை பதிவு. ரெண்டு பதிவு இருக்கணுமென்ற இரட்டை பதிவு இல்லை, வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு இருக்கணுமென்றால் இரட்டை பதிவு. ஒரு கொடுக்கல் வாங்கல் இப்படி பதிவு வரலாம். வரவில் இங்கே காசு கணக்கில் 200 வரவு வைக்கப்பட்டு சரியா, அது வந்து இருப்பில் 200 வர வைக்கப்பட்டு மொத்தமாக 400 உரிமையாண்மையில் செலவழிக்கப்படலாம். அப்போ இது ஒரு கணக்கு, இது ரெண்டாவது கணக்கு, இது மூன்றாவது கணக்கு, 3 கணக்கில் பதிவு வரலாம் சரியா. ஆனால் என்ன வரைக்கணும் எப்படியா இருந்தாலும் பதிவு இந்த வரவு பக்கத்தை கூட்ட வரது 400 இருந்தால் செலவு பக்கம் கூட்ட வரது 400 இருக்கும். ஸோ இதுதான் இரட்டை பதிவு முறை. ஸோ அதில் எழுதிக் கொள்ளுங்க, நமக்கு வந்து டியூப்ல எழுதிக் கொள்ளுங்க. இரட்டை பதிவு என்றதுக்கு எழுதிக் கொள்ளுங்க. வணிக நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள், வணிக நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள், வணிக நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளின் இரட்டை விளைவினை, வணிக நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் இரட்டை விளைவினை, கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் இரட்டை விளைவினை கணக்குகளில், கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின் இரட்டை விளைவினை கணக்குகளில் வரவு கமா செலவு என வகைப்படுத்தி, வரவு கமா செலவு என வகைப்படுத்தி பதிதல் இரட்டை பதிவு எனப்படும். வரவு கமா செலவு என வகைப்படுத்தி பதிதல் இரட்டை பதிவு எனப்படும். வரவு கமா செலவு என வகைப்படுத்தி பதிதல் இரட்டை பதிவு எனப்படும். ஸோ இதில் நம்ம படிக்க போகிற நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி முதலாம் பாடத்தில் உங்களுக்கு சொல்லி தந்த விடயங்களாக தான் இருக்குது. ஸோ அதே விடயத்தை திரும்பி ரிப்பீட் பண்ணி எழுதுகிற மாதிரியும் உங்களுக்கு சூழலை வரலாம் சரியா. ஆனால் இதில் வந்து இரட்டை பதிவு எப்படி செய்கிறன்றதை தான் நம்ம மெயினாக படிக்கணும். ஸோ அது ஈஸியான விஷயம், நான் உங்களுக்கு 3 கட்டமாக சொல்லித்தருவேன் சரியா. லெவல் 1 அதில் ஈஸியான விஷயங்கள், ஸோ அதுக்கு அடுத்தது 3 கட்டமாக செய்வோம் உங்களுக்கு சொல்லித்தர மாதிரி இருக்கும். ஈஸியாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி நீங்கள் கொடுக்கல் வாங்க தரும்போது அதுக்கான இரட்டை பதிவு நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் முன்கூட்டி என்ன செய்ய வந்து சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் அது சரியாக சொல்லப்படுதா இல்லையாண்டது சரியா. ஒரு லைனை விட்டு அடுத்த பாயிண்ட் சொல்லிக்கொள்ளுங்க. இதன் போது இரட்டை பதிவுன்றது கீழே தான் எழுதுறீங்களா, ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க, 2வது பாயிண்ட் சொல்லிங்க. இதன் போது ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்கும், ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்கும், ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளுக்கும் வரவுக்கு சமமான செலவு பதிவு, வரவுக்கு சமமான செலவு பதிவு காணப்படும், வரவுக்கு சமமான செலவு பதிவு காணப்படும் சரியா. இப்போ இங்கே சொல்லப்பட்ட விஷயம் என்னது, கொடுக்கல் வாங்கல் இரட்டை பதிவு செய்யும்போது வரவுக்கு சமமான இரட்டை செலவு பதிவு இருக்குமே தவிர 2 பதிவு நான் இந்த இடத்துலையும் கதைக்கல இல்லையா. 2 பதிவு இப்போ சில பேர் குழம்பிக் கொள்வது 2 பதிவு என்று சொல்லி குழம்பிக் கொள்வது. 2 பதிவு இல்லை, இரட்டை பதிவு என்றால் வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு செய்யணும்ன்றது தான் இரட்டை பதிவு சரி. ஓகே, அடுத்து பாருங்கள் கணக்குகள் அல்லது பொது பேரிடுகள். கணக்கு அல்லது பொது பேரிடு அதில் எழுதிக் கொள்ளுங்க. வணிக நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகளின், வணிக நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளின், வணிக நிறுவனங்களில் இடம்பெறுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளின் இரு விளைவுகளையும், இரு விளைவுகளையும், இரு விளைவுகளையும் பிரேக்கெட்டில் போடுங்க. வரவு கமா செலவு பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எழுதுங்க. இரு விளைவுகளையும் வந்து போட்டுட்டு பிரேக்கெட்டை போடுங்க. வரவு கமா செலவு. இப்போ பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி தொடர்ச்சி எழுதுங்க. பதிவு செய்து, பதிவு செய்து, பதிவு செய்து அதனை ஒன்று சேர்க்கும் இடம், பதிவு செய்து அதனை ஒன்று சேர்க்கும் இடம், அதனை ஒன்று சேர்க்கும் இடம் கணக்குகள் அல்லது பேரேடுகள் எனப்படும், கணக்குகள் அல்லது பேரேடுகள் எனப்படும்
கணக்குகள் அல்லது பேரேடுகள் எனப்படும். ஸோ அடுத்த பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்த பக்கத்தில் பேஜ் நம்பர் 2ல் சரியா கணக்குக்கான மாதிரி அமைப்பு தரப்பட்டிருக்கு. ஸோ கணக்கான மாதிரி அமைப்பில் நீங்கள் சின்ன விஷயம் நோட் பண்ணணும், நான் இதிலே போடுறேன். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பெருசாக ஒரு விஷயம் இல்லை. இங்கே கணக்குன்றது டி ஃபார்மில் வரும், டி ஃபார்மேட்டில் வரும். ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போடப்பட்டிருக்குது. ஸோ இந்த சைடில் போட்டுக்கொள்ளுங்க, இது வரவு சைடு. ஸோ அதனால் வரவு என்று போட்டுக்கொள்ளுங்க. இந்த சைடில் போடுங்க, இது செலவு சைடு. ஸோ அதனால் செலவு என்று போட்டுக்கொள்ளும். ஒவ்வொரு கணக்குக்கும் அதே மாதிரி செய்யும்போது பேர் வைக்கும். ஸோ இது வந்து ஒரு காசு கணக்காக இருந்தால் காசு கணக்கு, தளபாட கணக்கு, மோட்டார் வாகன கணக்கு, இயந்திர கணக்கு, வங்கி கடன் கணக்கு, எல்லாத்துக்கும் பேர் வைக்கும். ஸோ அதனால் அந்த கணக்குக்கு ஒரு பேர் வைக்க வேண்டி வரும். என்ன செய்ய புள்ளிக்கோட்டை போட்டு கடைசி என்ன செய்ய வந்து கணக்கு என்று முடிகிற மாதிரி காட்டும். அப்போ எந்த கணக்கு நமக்கு பொருத்தமான கணக்கில் பேராக இருக்கோ அதை நம்ம அந்த இடத்துல போடும். ஸோ ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் செய்யும்போது, ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் பதியும் போது ஒரு கணக்கில் வரவுலையும் இன்னொரு கணக்கில் செலவுலையும் பதியப்படுறதா இருக்குது. சரியா? அப்போ அந்த அடிப்படையில் வரவுக்கு சமமான அளவு செலவு பதிவு வாரமாக அந்த கொடுக்கல் வாங்கலை பதிகிற முறை தான் கணக்கிட்டு இரட்டை பதிவு முறை. சரியா? அதுக்கு அடுத்த விஷயங்களை பாருங்கள். நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் தானே பேரேட்டு கணக்குகளின் வகைகள். ஆல்ரெடி பார்த்த விஷயம் இல்லையா? பேரேட்டு கணக்குகளின் வகைகள். பேரேட்டு கணக்குகளின் வகைகள் என்றால் ஒன்றொன்றால் ஈக்குவலுங்க சொத்து கணக்கு, சொத்து கணக்கு, சொத்து கணக்கு, ரெண்டாவது செலவு கணக்கு, சொத்து கணக்கு, ரெண்டாவது செலவு கணக்கு அல்லது செலவீன கணக்குன்றதுனாலும் ஓகே. மூன்றாவது வருமான கணக்கு, வருமான கணக்கு, வருமான கணக்கு, பொறுப்பு கணக்கு, பொறுப்பு கணக்கு, அடுத்த உரிமையாண்மை கணக்கு, உரிமையாண்மை கணக்கு. பேரேட்டு கணக்குகளின் வகைகள். இந்த 5 வகையான கணக்கு இருக்குன்னு நம்ம முதலாம் பாடத்திலே படிச்சுட்டோம். இதெல்லாம் புது விஷயமெல்லாம் இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். நான் டியூட்டில் இந்த விடயங்களை சொல்லாடி உங்களால் சொல்லக்கூடிய விடயம்தான். வந்து எழுதின விடயத்தை நான் திரும்பி ஒருக்கா சொல்கிறேன் பாருங்கள். சொத்து கணக்கு, செலவின கணக்கு. ஸோ அப்படியே ஆர்டர் வந்தமென்றால் கீழே ஒரு கேள்வி ஒன்று கேட்டு பாருங்கள். அட்டவணை ஒன்று பேரேட்டு கணக்குகளும் அவற்றுக்கான வளமையான மீதிகளும். சரியா? முதல்ல வந்து பேரேட்டு கணக்கு எழுதி கொள்ளுங்கள். 1 2 3 4 5 சொன்ன மாதிரி சொத்து கணக்கு, செலவீன கணக்கு, அடுத்தது வருமான கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமையாண்மை கணக்கு. ஸோ 5 வகையான கணக்கு இருக்குன்னா அதுக்கான வளமையான மீதி. ஸோ வளமையான மீதி எப்படி சொல்கிறோம் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு காசு கணக்கு இருக்குன்றால் காசு கணக்கில் உங்களுக்கு ஒரு கணக்கில் ஆரம்பம் மீது தருவாங்க இல்லையா? கணக்கில் சம்பளம் பார்த்துருக்கு ஆரம்பம் மீது தந்து அதுலேருந்து கொடுக்கல் வாங்கல பதிய சொல்லுவோம். ஸோ அது மாதிரி காசு கணக்கில் ஒரு ஆரம்பம் மீது தந்தாங்கன்றால் ஒரு 300 மீதி இருக்குன்னு சொன்னாங்கன்றால் அந்த 300 மீதியை இந்த இடத்துல மீதி வந்ததுன்னு சொல்லி வரவில் பதிய வேணும். ஏன் நம்ம வரவில் பதிகிறோம் என்றால் காசு என்பது சொத்து, சொத்துண்ட வளமையான மீதி வரவு மீதி. அப்படி பார்த்தோம்னு சொன்னால் இப்போ இந்த 2 கணக்கு சொத்து கணக்கு, செலவின கணக்கு ரெண்டுடையும் வளமையான மீதியானது வரவு மீதி. இதுவும் வளமையான மீதி வரவு மீதி, இதுவும் வளமையான மீதி வரவு மீதி. ஆனால் இந்த ஏனைய 3 கணக்குகளும் வளமையான மீதியானது செலவு மீதி. வளமையான மீதி என்னது நமக்கு வந்து செலவு மீதி. ஸோ இதுக்கும் செலவு மீதி எழுதி கொடுங்க, அட்டவணை பூரணப்படுத்துங்க. இதுக்கும் என்னது நமக்கு வந்து செலவு மீதி. சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தா சொத்து செலவு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கூட கஷ்டம் இல்லை, இது ஒரு பெரிய விஷயமும் இல்லை. பாடங்கள் நகர்ந்து கொண்டு போகும்போது இது சிறியொரு விடயமாக மாறிடும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சொத்து செலவு சோனா சேனா அப்படி ஞாபகம் வச்சாலும் சரி. ரெண்டுக்குமே என்ன செய்யும் வந்து வளமையான மீதி வரவு மீதி. மற்ற ஏனைய விடயங்களுக்கு எல்லாம் என்ன செய்யும் வந்து செலவு மீதி. சரியா? ஓகே. வளமையான மீதி என்ன அர்த்தம்னு சொன்னால் இப்போ காசு ஒரு சொத்து, சொத்துல வளமையான மீதி வரவு மீதி வரவில் போட்டிருக்கோம். இந்த வளமையான மீதி எந்த சைட்டோ அந்த சைட் வச்சு அதிகரிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல சொத்துக்களை அதிகரிக்கணும்னா நம்ம திரும்பி என்ன பதிவு வைக்கணும்? வரவு பதிவு வைக்கணும். சரியா? இது ரெண்டே நான் சொல்கிறது விஷயம் ரெண்டும் ஒரே பக்கம் வளமையான மீதி இருக்கிறதுனால சொத்தும் செலவும் வளமையான மீதி வரவு பக்கம்ன்றதுனால அதை நம்ம அதிகரிக்கணும் என்று நினைச்சோம்னால் வரவு வைக்கணும், குறைக்கணும் என்று நினைச்சோம்னால் இந்த கணக்கில் செலவு வைக்கணும். சொத்து கணக்கும் அதே மாதிரி தான், செலவின கணக்கு அதே மாதிரி தான். அதே இந்த 3ஐயும் பார்த்தோம்னால் இந்த 3க்கும் வளமையான எங்கே சொல்லியிருக்கோம்? செலவு. அப்போ இதை நம்ம அதிகரிக்கணும்னு நினைச்சோம்னால் அதிகரிக்கணும் என்று நினைச்சோம்னா எங்கே பதியணும்? செலவில் பதியணும்.
அதுமாதிரி என்ன செய்யும், இதை குறைக்கணும் நினைச்சமென்றால் குறைக்கணும் என்று நினைக்கிறோமென்றால் இதை வரவில் பதியணும். ஒரு விஷயம் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள், எல்லா கணக்கிலையும் வரவு வச்சா கூடும், எல்லா கணக்கிலையும் செலவு வச்சா குறையும் என்ற கன்செப்டே இங்கே இல்லை. சரியா, இந்த 3 கணக்கும் பலமான மீதி வேறு, இந்த 2 கணக்கும் பலமான மீதி வேறு. ஸோ இங்கே நமக்கு காசில் மீதி இருக்குன்றால் இந்த காசை நம்ம குறைக்கணும்னு நினச்சோம்னா இங்கே பதியணும். என்ற காசில் ஒரு 100 ரூபா காசு வெளியில் போயிட்டு தளபாடத்தை வாங்குறது நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அதை காசை குறைக்கணும், அப்போ செலவு வைக்கணும். அடுத்த விற்பனை மூலமாக எனக்கு ஒரு 200 ரூபா காசு கிடைச்சிருக்கண்டால் காசு கூடும், அப்போ நான் சொல்லி இங்கே வரவு வைக்கணும். ஸோ இங்கே விற்பனை என்ன அழுது விளைஞ்சா இல்லையா? அப்போ இந்த இடத்துல காசை அதிகரிக்கணும் என்றால் நான் வரவு வைக்கிறேன், குறைக்கணும் என்றால் செலவு வைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம பின்பற்றும் போது சொத்து செலவு ஆகிய இரண்டும் அவற்றின் மீதி என்ன வளமையான மீதி வரவு மீதி என்பதனால அதை அதிகரிக்கணும்னா வரவு வைக்கணும், குறைக்கணும் செலவு வைக்கணும். எது வளமையான மீதியோ அந்த பக்கத்தில் தொகையை பதிஞ்சம் பண்ணால் அதிகரிக்கும், அதுக்கு எதிர்பக்கத்தில் பதிஞ்சம் பண்ணால் குறையும். வருமானம் பொறுப்பு உரிமை ஆகிய 3ம் வளமையான மீது செலவு மீதி. நம்ம அதை அதிகரிக்கணும்னு நினச்சோம்னால் என்ன செய்யணும், செலவு வைக்கணும். ஏன்னா நம்ம செலவு மீதியாக இருக்கும்போது வளமையான பக்கத்தில் கொண்டு பாஞ்சோம்னா அதிகரிக்கும். ஸோ செலவு மீதியாக இருக்குது, இது அதிகரிக்கணும்னு நினச்சோம்னா செலவில் பதியணும், குறைக்கணும்னு நினச்சோம்னா வரவில் பதியும். ஸோ இதுதான் அங்கே இருக்கிற விடயம். ஸோ இதோட நான் கிளாஸை முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் நடக்க போது தொடர்ச்சி அடுத்தடுத்த கிளாஸில் இணைஞ்சு கொண்டு சரி. ஸோ மேலதிக விவரங்கள் எதுவும் தேவைன்னு சொன்னால் அதில் வாட்ஸ்அப் இலக்கம் உங்களுக்கு தரப்பட்டு அதில் கண்டெக்ட் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன செய்யப்படும், உங்களை கிளாஸ் நடக்கிற குரூப்புக்கான லிங்குகளும் இருக்குது. ஸோ அதை பார்த்து ஜாயின் பண்ணி நீங்கள் மற்ற விடயங்களை வாட்ஸ்அப் மூலமாக கேட்டாலும் உங்களுக்கான தகவல்கள் வழங்கப்படுறதா இருக்குது. ஸோ நன்றி, அடுத்த கிளாஸில் தொடர்ச்சியாக சந்திப்போம்.